ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இன்டர்மீடியட் லெவலில் பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்போ நமக்கு வந்து ஹோஸ்டிங் ஒரு கான்செப்ட் வரும். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரீட்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன், அதை வந்து ஹலோ வேர்ல்ட் சொல்லி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்னா அப்புறம் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி அப்புறம் கால் பண்ணாலும் எனக்கு வரும், வேல்யூ வரும். ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வேல்யூ வரும். இங்கே பாருங்க ஹலோ ஹலோன்னு வந்துருச்சா. பட் இது வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு. இதே நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனுக்கு, எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் நேற்றே சொன்னேன், ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு முழு ஃபங்க்ஷனை கொடுத்தா அது எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன். அப்புறம் கால் பண்ணால் எனக்கு வேல்யூ வருது. இதை நான் வந்து மேலே ஹோஸ்டிங்காக மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெஃபரன்ஸ் எரர்னு வருது. ஸோ இதுதான் வந்து ஹோஸ்டிங் கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் ஒர்க் ஆகிற விதம். ஓகேவா? ஸோ அப்புறம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி அதை பேராமீட்டராக வாங்கி அதே பேராமீட்டரை ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணா என்ன ப்ரோ ஒன்றும் புரியல. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன் அதே ஃபங்க்ஷன், அவ்வளோதானா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹையர் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கிறத பார்க்காதீங்க. இப்போ அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி அதுக்கு ஆர்குமெண்ட்டாக நான் எதை பாஸ் பண்ணியிருக்கேன், மேலே கன்சோல் லாக் பண்ணால் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு வந்து ஆரோ ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ஒரு பேராமீட்டர் வாங்கும், அதை பேராமீட்டர் ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த பேராமீட்டர்னா இங்கே கொடுத்த ஃபங்க்ஷனை நான் ஒரு பேரில் வாங்கிக்கிறேன். ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வாங்கிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து பேராமீட்டராக வாங்கிச்சு, அதே பேராமீட்டரை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணால் எனக்கு என்ன வருது? சேம் அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டராக வாங்கி அந்த பேராமீட்டரை ஃபங்க்ஷனாக ரிட்டர்ன் பண்ணால் அது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். அப்போ கால் பேக் ஃபங்க்ஷன் ப்ரோ ரெண்டுமே சேம் தானே? ஸோ எல்லா கால் பேக் ஃபங்க்ஷனும் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனும் கால் பேக் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் புரியல ப்ரோ. ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்ன புரிஞ்சிச்சதுல? ஸோ அவ்வளோதான். கால் பேக் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி விட்டுட்டு அதில் என்ன விஷயம் நடக்கணுங்கிறத அது அங்கே எழுதுறது தான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம்.